அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின்ஸை ரெடி பண்ணி ஒரு சிங்கிள் புக்லெட் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1340 பேஜஸ் கொண்ட ஒரு புத்தகம் தான். இதில் பார்த்தீங்கன்னா 3500 கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து 10 யூனிட்ஸ்க்குமே இருக்கும். ஓகே. ஸோ இதே போல் எம்சிக்யூ புக்லெட் வந்து தனியாகவே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனியாக போட்ட புக்லெட் தனியாக இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் கலெக்ஷன் புக்லெட். இது வந்து 2500 ப்ராப்ளம் கொஷின் புக்லெட்டு. இது வந்து யூனிட் வைஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த புக்லெட் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோஸ் கொடுப்போம். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்லெட்ஸ்குள்ளே இருக்கிற வீடியோஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஓகே. ஒன்ஸ் இந்த 2 புக்லெட்டு நீங்கள் நல்லா பார்த்துட்டாவே போதுமானது. ஆக்சுவலாக அந்த 1340 பேஜ் புக்லெட் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கொரியர் காப்பி வரும்போது 2 புக்லெட்டாக வரும். அது இந்த எம்சிக்யூ புக்லெட் வந்து சிங்கிள் புக்லெட்டாக வந்துடும். ஓகே. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான புத்தகம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ப்ராப்ளம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோவில். 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இதில் இருக்கும். அடுத்து நான் இப்போ கொடுத்த புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3500 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஏரியா கொஷின்ஸுமே கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு போனீங்கன்னாவே போதுமானது. உங்களால் அந்த இதிலேருந்து கேட்குற எந்த கொஷின்ஸ்னாலும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு 3 புத்தகம் படித்தா போதுமா அப்படின்னா இந்த 3 புக்ஸ் தான். ஸோ இந்த 1345 புக்லெட் ரெண்டு புக்லெட்டாக உங்களுக்கு வரும். ஓகே. அது ஒன்று. அதுக்கப்புறம் எம்சிக்யூ புக்லெட் 2500 ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஒரு 6000 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நான் ரெகுலராக வீடியோ கொடுப்போம். அதே ரெகுலராக 1 பை 1 வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் தேவைப்படாது. இதை மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகே. ஸோ கொஷின்ஸ்லாம் பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே இருக்கும். பாலினாமியல்ஸ் ரிலேட்டடாக எல்லா ஏரியா கொஷின்ஸுமே பேசிக் கொஷின்ஸ் மொத்தமும் மாட்டிக்கும். ஓகே. இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு டிஎன் செட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி கொஞ்சம் பேசிக்ஸ் கற்றுக்குங்க. இதில் நிறைய பேசிக் கான்செப்ட் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் கொஷின் புக்லெட் தான். இது வந்து டெஸ்ட் 1. அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்ரி வீக் ஃப்ரைடே, சண்டே, வெட்னஸ்டே இந்த டேயில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி குரூப்பில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். பிஃபோர் கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து பாலினாமியல்ஸ் பார்த்தோமா, இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், imaginary, real roots, relation between roots and coefficients of the polynomial, symmetric function, transformation, reciprocal equations, increasing, decreasing by roots, removal of terms, Descartes rule of signs, Arnest method, Cardinals method, series of summation, binomial, exponential, logarithmic எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ நீங்கள் சிலபஸில் வந்து அப்படியே லைன் பை லைனாக அப்படியே கொஷின்ஸ் வந்து எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் எல்லாமே. இப்போது நீங்கள் வந்து அலைடு மேத்தமெட்டிக்ஸ்னால் நீங்கள் இதை படிச்சுக்கலாம். துரைபாண்டியன் அந்த புத்தக கலெக்ஷனுக்கு கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நான் கேட்டிருக்கேன் அதுலேருந்து. ஓகே. அல்ஜிப்ரா மாணிக்கவாசகம் பிள்ளை, டிகே மாணிக்கவாசகம் பிள்ளை இருக்காங்களே, அல்ஜிப்ரா 1 and 2 அந்த புக்ஸில் இருந்து கேட்ட எல்லா கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸும் இதில் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் புக்ஸை படிக்கும்போது அந்த புக்ஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த புத்தகத்தை தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். என்ன தேவைன்றது அப்படியே ரெடியாக இருக்குது. ஓகே. ஒன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னது, இந்த புத்தகத்தை வாங்கி இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு பிரச்சனை வராது. டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு கொஷின்ஸையும் நீங்கள் ஓனாகவும் ஒரு சிலவங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க ஓனாகவும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போகலாம். வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறதால இன்னும் நான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, இது எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கிறதால நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ கண்டென்ட் இதில் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடான வீடியோஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே இந்த புக்லெட்ஸை கவர் பண்ணி இருக்கிற வீடியோஸ் தான். ஸோ செகண்ட் டெஸ்ட்டு முடிச்சது. அடுத்து பாருங்கள் தேர்ட் டெஸ்ட்டு. இது என்ன பண்ணியிருக்கேன், இது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் தான். Descartes ரூல் ஆஃப் சயின்ஸை யூஸ் பண்ணுறது இல்லை ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் நிறைய ஒரு யூனிட்டுக்கு ஒரு 4-5 டெஸ்ட்டு போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் கொடுத்துருப்பேன். ஓகே. பாருங்கள் எல்லா கொஷின்ஸுமே இருக்குங்க. ஸோ அவ்வளோ ஏரியாவை வந்து என்ன பண்ணியிருப்பேன், கொஷின்ஸாகவே மாற்றிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்தாக டெஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ் கலெக்ஷன் தான். ஒரு 4 மந்த்தாக டெஸ்ட்டு கொடுத்துருப்போம் பாருங்கள். அந்த டெஸ்ட் சீரியஸோடைய மொத்த கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் தான் இது. ஸோ இன்னும் கொடுக்க போகிறேன். டெஸ்ட் இதுக்கப்புறம் இன்னும் வரப்போகுது இல்லையா, அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு புக்லெட் ரெடி ஆகும். பட் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க.
ஸோ நெறைய நீங்க கத்துப்பீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு புக்லெட் அப்படின்ற மாரி. ஓகே. ஸோ இப்ப சண்டே டெஸ்ட்னா சண்டே டெஸ்ட் கொஸ்டின் இதுல இருக்கும். வெட்னஸ்டே டெஸ்ட்னா வெட்னஸ்டே டெஸ்ட் இது கொஸ்டின் இருக்கும். ஃப்ரைடே டெஸ்ட்னா ஃப்ரைடே டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ நாங்க நடிச்சு முடிச்ச எல்லா கொஸ்டின்ஸ் கலெக்ஷனையும் போட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சிங்கிள் புக்லெட் கொஸ்டின்ஸா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டா வேணுன்றவங்க இத புக் பண்ணி படிங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தடுத்து பாருங்க. இங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இது ஒரு டெஸ்ட் ஆக்சுவலா. ஓகே. ஸோ தனித்தனியா அதாவது இது வந்து அந்த மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா ரிலேட்டட் லீனியர் அல்ஜிப்ரா மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த கான்செப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் தான் எல்லாம். ஸோ மேட்ரிக்ஸ பத்தி தனியா ஒரு கொஸ்டின்ஸா இருக்கும். மேட்ரிக்ஸோட ஈஜென் வேல்யூஸ், மினிமல் பாலினாமியல்ஸ், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ், ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ், இப்போ டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தனியா கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் குடுத்துருப்பேன். ஒன்ஸ் இத பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்படியே வந்து ஒவ்வொரு ஐடியாவும் உங்களுக்கு வந்து அப்படியே ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆமா, ஆமா இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கோமே பரவாயில்லையே! இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்களே நமக்கு அப்படின்ற மாரி உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா ஃபீல் வரும். நீங்க வந்து இது வொர்த் இல்லன்னே நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் புக்லெட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இமிடியேட்டா வேணுன்றவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 கொஸ்டின்ஸ் புக்லெட்டுமே உங்களுக்கு கொரியர் வந்துரும். ஓகே. ஸோ உங்க அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவோம். ப்ரொஃபஷனல் கொரியர் தான் போட்டு விடுவேன். ஸோ வித்தின் 1 ஆர் 2 டேஸ்ல உங்க கைக்கு வந்துரும். நீங்க புக் பண்ண டேட்ல இருந்து. ஓகே. ஃபைன். மொத்தமா இது வந்து பார்த்தீங்கன்னா 1340 பேஜஸ் புக்லெட். இந்த புக்லெட்ட 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி குடுப்பேன். புக் 1, புக் 1 ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ 2 புக்கா வரும் உங்களுக்கு. அதேபோல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த எம்சிக்யூ புக்லெட் இன்னொன்னு இருக்கு பாருங்க. அது வந்து சிங்கிள் புக்லெட்டா குடுத்துருவேன். இது வந்து ஒரு 2500 ப்ராப்ளம் கலெக்ஷன். இது ஒரு 750 பேஜஸ் கொஸ்டின் கலெக்ஷன். இத பத்தி நான் நெறைய வீடியோஸ் குடுத்துட்டேன். சேனலோட பிளேலிஸ்ட்ல பாருங்க. இது மொத்தமும் வீடியோஸ் போட்டிருப்பேன். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 150 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணி வீடியோஸ் குடுத்துருக்கேன். ஸோ அதுபோல நெறைய கொஸ்டின்ஸும் இதுல வந்து இது டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின்ஸ் வீடியோவும் எங்க சேனல்ல இருக்கும். ஜஸ்ட் எங்க பிளேலிஸ்ட்ட வாட்ச் பண்ணுங்க. அதுல இருக்கிற கன்டென்ட்ட ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ யுஜிடிஆர்பி அப்பாயின்ட்மென்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸாம் டேட் வந்து ஜூலை மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோல அந்த இருக்கிற இந்த 110 நாள் இந்த டைம் பீரியட நல்லா யுட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. டெஃபினட்டா உங்களால போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.